கேள்வி ஞானத்தினுடைய அடிப்படை என்னவாக இருக்கிறது? நாத்திகவாதிகளும் ஆத்திகவாதிகளும் அவ்வப்பொழுது இந்த உலகம் எதை நோக்கி செல்கிறது என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார்கள், விவாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மனிதன் வளர வளர கேள்விகளும் அதற்கு தகுந்தால் புதிதாக பல்வேறு கோணங்களை கொண்ட விஷயங்களாக மாறிக்கொண்டே வருது. உலகத்தின் முதல் புரட்சி நடந்த இடமும் பிரெஞ்சு நாடு தான். இந்திய கலாச்சாரம் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய கலாச்சாரமாக மாறி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவில், தமிழகத்தில், கேரளாவில் எந்த இடத்தில் கேள்விகள் கேட்கின்றார்களோ கேள்வி கேட்கின்ற இடத்தில் தான் முற்போக்கு சமூகம் உருவாகும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜே சங்கர். இன்றைய காணொளி ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கக்கூடியது. நாம் பல்வேறு விழிப்புணர்வு கொண்ட பதிவுகள் போடுறோம், மோட்டிவேஷன் சம்பந்தமாக கூட பல வீடியோக்களை போடுறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு கேள்வி ஞானம் சம்பந்தமான ஒரு வீடியோ. அது ஒரு ஹிந்து ஆர்டிக்கல் வந்த விஷயம். கேள்வி ஞானத்தினுடைய அடிப்படை என்னவாக இருக்கிறது, அதனுடைய வளர்ச்சி என்னவாக இருக்கிறது, இந்த மனித சமூகம் எப்படி வளர்ந்திருக்கிறது, கேள்வி எங்கிருந்து உருவாகிறது என்பதை பற்றி எல்லாம் இந்த ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. உண்மையிலே அது ஒரு நல்ல ஆர்டிக்கல், தமிழ் வந்திருக்கு. அதை ஒட்டிய காணொலி தான் இது. நாம் பல்வேறு விஷயங்கள் பேசுகின்ற இந்த சூழலில் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது மனிதனுடைய தேவைகளை ஒட்டி, மனிதனுடைய வளர்ச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயம் தான். அப்போ அப்படிப்பட்ட விஷயத்தை பேசுகின்ற காணொலியை வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமது சேனலை தொடர்ந்து பார்க்கின்றவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் சேனல், அனைவருக்குமான ஒரு சேனல் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இப்ப கேள்விகள் எங்கிருந்து பிறக்கிறது, கேள்வி ஞானம்னா என்ன, இந்த உலகம் தோன்றிய வரலாறு என்ன என்பதை பற்றியெல்லாம் பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய தத்துவ ஞானிகளும் மேதைகளும் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இந்தியாவில், தமிழகத்தில் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தவாதிகள் ஆன்மீகத்தை ஒட்டியும் பல்வேறு விஷயங்களை எழுதியிருக்கிறார். நாத்திகவாதிகளும் ஆத்திகவாதிகளும் அவ்வப்பொழுது இந்த உலகம் எதை நோக்கி செல்கிறது என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார்கள், விவாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதில் ஒரு விஷயம்தான் கேள்வி. எல்லாவற்றுக்கும் கேள்வி அடிப்படையாக இருக்கு. இப்ப கேள்வி பிறக்கவில்லை என்று சொன்னால் மனிதனுடைய நாகரிகம் என்பது உயர்ந்திருக்காது, மனிதனுக்கு அடுத்த கட்ட நகர்வே இருந்திருக்காது என்பது. கேள்வியில் இருந்தால் பதிலே துவங்குகிறது. ஒரு கேள்வியை கேட்கின்றவர்கள் தேடலுக்கு உள்ளாக்கப்படுகிறார். 9 கோள்கள் என்று சொன்ன, இன்னைக்கு ஏகப்பட்ட கோள்கள் வந்தாச்சு. ஒரே பிரபஞ்சம் என்று சொன்னோம். கேள்வி தேடல் விளைவாக இன்னைக்கு எண்ணற்ற பிரபஞ்சங்கள், மில்கிவே தாண்டி ஏகப்பட்ட பிரபஞ்சங்கள் இருப்பதாக உண்மையிலேயே அறியப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு. கதையல்ல, நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதே போல மனிதன் வளர வளர கேள்விகளும் அதற்கு தகுந்தால் புதிதாக பல்வேறு கோணங்களை கொண்ட விஷயங்களாக மாறிக்கொண்டே வருகிறது. கேள்விகள் அடிப்படையானவையாக வாழ்வின் ஒரு அங்கமாக மாறி இருக்கு. கேள்விகளை கேட்பதன் மூலம்தான் நாகரிகம் மட்டுமல்ல, மறுமலர்ச்சி மட்டுமல்ல, எண்ணற்ற மாற்றங்களை சமூகத்தில் ஏற்படுத்துது. 18 மணி நேரம் வேலை நேரமாக இருந்து ஏன் நான் 18 மணி நேரம் வேலை செய்யணும் என்ற ஒரு கேள்வி எழுப்பதின் விளைவாகத்தான் இன்னைக்கு 15 மணி நேரமாக, 12 மணி நேரமாக, அதன் பிறகு 8 மணி நேரமாக குறைந்திருக்கிறது. இது ஒரு 500-700 ஆண்டுகள வரலாற்று தொழிலாளர்களுடைய நீண்ட நெடிய போராட்டத்தின் விளைவாக கிடைத்த வெற்றி இன்னைக்கு 8 மணி நேரமா இருக்கு. அதே போன்று கேள்வி கேட்டதன் விளைவாகத்தான் தொழிலாளிகளுக்கு, மக்களுக்கு பல உரிமைகளும் சலுகைகள் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. கேள்விகளை கேட்டதன் விளைவாகத்தான் தொழிலாளிகளுக்கு ஊதியங்கள் அதிகமாக பெற்றிருக்கு. அதிகமாக லாபத்தை சம்பாதித்த முதலாளியிடமிருந்து குறைந்தபட்சமாவது ஊதியம் வேண்டும் என்பதை சட்டமாக கொண்டு வருவதற்கு கேள்வி கேட்டு நீண்ட நெடிய போராட்டத்தை தொழிலாளிகள் செய்ததன் காரணமாகத்தான் அதுவும் கிடைத்திருக்கிறது, சட்டமாக மாறி இருக்கு. இது எல்லாமே கேள்வி கேட்டதன் விளைவாகத்தான் கிடைத்திருக்கு. அப்போ கேள்வி கேட்பது என்பது ஒரு அடிப்படையான உரிமை. அந்த கேள்வி கேட்பவர் யாரெல்லாம் எங்கெல்லாம் கேள்விகள் கேட்டார்களோ, கேள்வி கேட்ட இடத்தில் அங்கு மாற்றங்கள் உருவாகி இருக்கிறது, வளர்ச்சிகள் உருவாகி இருக்கிறது, புரட்சிகள் நடந்திருக்கிறது என்று சொல்லலாம். சுருக்கமாக சொன்னா அப்படி சொல்லி விட்டுறலாம். உலகிலேயே அதிகமாக கேள்வி கேட்ட நாடு எது என்று சொன்னா அநேகமாக அது பிரெஞ்சா தான் இருக்க முடியும். பிரெஞ்சு நாட்டில் தத்துவவியலாளர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. உலகத்தின் முதல் புரட்சி நடந்த இடமும் பிரெஞ்சு நாடு தான். அங்குதான் ரூசோ, வால்டேயர் என்று 3 தத்துவ ஞானிகள் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த பொழுது மக்களுக்காக சிந்திக்கும் திறனையும் கேள்வி கேட்கும் ஆற்றலையும் உருவாக்கி கொடுத்தவர்கள் அந்த 3 தத்துவ ஞானிகள். அதனால்தான் அங்க புரட்சி ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணமாக வந்தது. மன்னரின் ஆட்சி காலத்தில் இருந்தாலும், மன்னன் மக்களை வதைப்படுத்தினாலும் கூட கேள்வி கேட்டு சிறைக்கும் செல்ல தயங்காத மக்களாக இருந்தார்கள்
கொண்டார்கள். அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி புரட்சி ஏற்படுத்தி பிரெஞ்சுல. அதே மாதிரிதான் இந்தியாவிலும் சரி, இந்திய கலாச்சாரம் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய கலாச்சாரமாக மாறி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவில், தமிழகத்தில், கேரளாவில் இந்த 2 இடம் கேள்வி கேட்கக்கூடிய இடங்கள் அதிகமாக இருந்திருக்கிறது. வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தென்னிந்தியா வளர்ந்திருக்கிறது. தென்னிந்தியாவை கம்பேர் பண்ணுகின்ற பொழுது தமிழ்நாடும் கேரளாவும் அதிகப்படியாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், கடந்த 200-300 ஆண்டுகளுக்கு மேலாகவே அங்கே கேள்வி கேட்பவர்கள், சமூகத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், ஆட்சியாளர்களை எதிர்த்து, மன்னர்களை எதிர்த்து தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அந்த கேள்வி கேட்டுக்கொண்டதன் இணங்க அது மாற்றத்துக்கு உட்படுத்தி, சமூகத்தை மாற்றத்துக்கு உட்படுத்தி, அந்த அவர்கள் ஏற்படுத்திய மாற்றம் தான் தொடர்ந்து அடுத்த கட்ட தலைமுறையாக, அடுத்த கட்ட ஒவ்வொருவரும் அதை படித்து புரிந்து கொண்டு அதில் சில மாற்றங்களை செய்து பல வகையான கேள்விகளை பல வகையாக அரசாங்கத்தை ஏற்ற மாதிரி கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். இது தமிழ்நாட்டுக்கே உரிய சிறப்பு அம்சம், கேரளத்துக்கே உரிய சிறப்பு அம்சம். ஆனால் தான் வடகிழக்கு மாநிலங்களை தமிழகம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், கேரளம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், கடந்த ஆண்டுகளை கேள்வி கேட்டு போராடி எண்ணற்ற மக்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்கள் செய்த தியாகத்தின் விளைவாக இன்றைக்கு இந்த சலுகைகளை தமிழகத்திலும் கேரளத்திலும் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முற்போக்கு சமூகமாக இருப்பதற்கே கேள்வி கேட்டது அடிப்படை. எந்த இடத்தில் கேள்விகள் கேட்கின்றார்களோ, கேள்வி கேட்கின்ற இடத்தில் தான் முற்போக்கு சமூகம் உருவாகும். பிரான்சில் ஒரு முற்போக்கு சமூகத்தை உருவாக்கினார்கள். அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நடைபெற்ற அந்த 8 மணி நேர வேலை கேட்டு போராட்டம் நடத்தினாங்க, துப்பாக்கி நடத்தினாங்க, ஆயிரக்கணக்கு உயிரிழந்தார்கள். மே 1 தினம் கொண்டாடினாங்க. ஆனால் அதற்கு முன்பாக 27 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆஸ்திரேலியாவில் கட்டிட தொழிலாளர்கள் ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தை நடத்தினார்கள். எங்களுக்கு 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கமின்றி அவர்கள் வேலை நிறுத்தம் செய்து வெற்றி கண்டார்கள். தொழிலாளர்கள் மிகப்பெரிய வெற்றி என்பது முதல் வெற்றி என்பதும் பூமி பந்தில் முதல் வெற்றி ஆஸ்திரேலியாவில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அங்கே கேள்வி கேட்டார்கள். கேள்வி எங்கெல்லாம் கேட்கிறார்களோ அங்கெல்லாம் மாற்றம் அடையும். கேள்வி எங்கெல்லாம் கேட்கிறாங்க சமூகம் மாற்றமடையும். கேள்வி எங்கெல்லாம் கேட்கிறார்களோ அங்கெல்லாம் பிற்போக்குவாதிகள், பிற்போக்கு சமூகம் உடை தெரியப்படும், முற்போக்கு சமூகம் உருவாகும் என்பதை இந்த கேள்வி ஞானம் உணர்த்துகிறது. அப்ப கேள்வி கேட்கணும்ல, எங்கெல்லாம் கேள்வி கேட்டு சொல்றேன், கேள்வி கேட்டவங்கள வளர்ச்சி அடைத்துன்னு சொல்றேன். அப்ப கேள்வி கேட்காத இடங்களா, வடகிழக்கு மாநிலங்கள் கேள்வி கேட்காத இடங்களா என்று ஒரு கேள்வி. தமிழ் சமூகம், இந்திய சமூகம் இயல்பாகவே கேள்வி கேட்கக்கூடிய இயல்பை பெற்றிருக்கு, ஞானத்தை பெற்றிருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படைய வெற்றிக்கும் தோல்விக்கும் யார் காரணம் என்று புரிந்து கொள்ளாமல், தனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைக்கு தீமைக்கும் யார் காரணம் என்ற அடிப்படையில் புரிந்து கொள்ளாமல், நான் செய்த பாவம் என்பதனாலோ, எங்கள் பெற்றோர் செய்த பாவம் என்றோ, ஒரு கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து, இறைவன் மீது நம்பிக்கை வைத்து, அவர்கள் மீது எல்லாம் அவன்கிட்ட இருக்குது என்று உண்மையிலேயே எதிலிருந்து எது துவங்குகிறது என்பது பகுத்தாய்ந்து புரிந்து கொள்ளாத தன்மையின் காரணமாக ஒரு சமூகம் பிற்போக்கு சமூகமாக மாறி இருக்கிறது. உழைப்பு தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், கேள்வி கேட்கக்கூடிய திறன் தான் அனைத்தையும் மாற்றி அமைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த சமூகம் பிற்போக்கு சமூகமாகத்தான் இருக்கும். ஐரோப்பா முழுவதும் முற்போக்கு சமூகமாக இருப்பதற்கு காரணம், அங்கு உழைப்பின் மீது இருக்கக்கூடிய சக்தி, அந்த உழைப்புக்கான ஊதியத்தை பெறுகின்ற வல்லமை அந்த தொழிலாளி வர்க்கம் பெற்றிருக்கு, அந்த மக்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த வல்லமை அவர்கள் ஏற்கனவே 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பெற்றதன் காரணமாகத்தான் இன்னைக்கு அமெரிக்க சமூகமும், ஆங்கிலம் பேசுகின்ற சமூகமும், ஐரோப்பிய சமூகம் முற்போக்கு சமூகங்களாக இருக்கிறது. தமிழன் 2000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாக மூத்த குடியாக இருக்கிறான், முதல் குடியாக இருக்கிறான். உலகில் தோன்றிய முதல் மனிதனே இங்கேதான், தென்கோடியில் தான் தோன்றியிருக்கிறான் என்றெல்லாம் நமக்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு. ஆனால் எல்லா வரலாற்றையும் தூக்கி அடித்து விட்டு ஒரு முற்போக்கு சமூகத்தை உருவாக்குகின்ற வரலாற்றை அமெரிக்க சமூகம் பெற்றிருக்குது, ஐரோப்பிய சமூகம் பெற்றிருக்கு. அப்ப ஐரோப்பிய சமூகம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால், அந்த வெற்றிக்கு பின்னால், அந்த மாற்றத்திற்கு பின்னால், அந்த முற்போக்கு அமைப்புக்கு பின்னால் எண்ணற்றவர்கள் முற்போக்கு சமூகத்தை உருவாக்குவதற்காக போராடி இருக்கிறார்கள். பிற்போக்குவாதிகளை ஒழித்திருக்கிறார்கள், பிற்போக்கு எண்ணங்களை அழித்திருக்கிறார்கள் என்று பொருள் இருக்கு. அப்போ தமிழகத்தில் கூட பெரியார் முற்போக்குவாதி இருந்தார். பெரியாருக்கு முன்பாக அயோத்திதாசர் பேசியிருக்கிறார். அதுக்கு முன்பாக நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அதே போல கேரளத்திலும் பேசியிருப்பாங்க, ஆந்திரா, கர்நாடகாவோட பேசியிருப்பாங்க. இப்படி தொன்று தொட்டு ஒரு முற்போக்கு சமூகத்தை உருவாக்குவதற்காக பேசுகின்ற இடங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் முற்போக்கு சமூகமாக வளர்ந்திருக்கிறது என்று பொருள். இதுதான் இந்த வீடியோ சொல்கிறது. ஆக ஒரு முற்போக்கு விஷயங்களை உருவாக்குவதற்கு, முற்போக்கு சமூகத்தை உருவாக்குவதற்கு கேள்வி கேட்கின்ற ஞானம் மிக மிக முக்கியம். யாரெல்லாம் கேள்வி கேட்கிறார்களோ, கேள்வி கேட்கின்ற இடங்களில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. தமிழகத்தில் கேள்வி கேட்டதனால் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இந்தியாவில் பல்வேறு இடங்களில் கேள்வி கேட்டதால் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அது அரசாங்கத்தை எதிர்த்து கேட்கலாம், ஆட்சியாளர்கள் எடுத்து கேட்கலாம், அது மன்னர் இருந்தால் மன்னரை எதிர்த்து கேட்கலாம், ஜமீன்தார் பண்ணையார் இருந்தால் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கலாம், இல்ல பெரும் முதலாளிகள் இருந்தாலும் முதலாளிகளை எதிர்த்து கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்பது நமது உரிமை. கேள்வி கேட்பதன் மூலமாகத்தான் மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும் என்பதை
சொல்லுகின்ற காணொளி இது. ஆக கேள்வி கேட்கின்றவர்கள் அநேகமாக முற்போக்குவாதிகளாக இருப்பார்கள். கேள்வி கேட்கின்றவர்கள் பிற்போக்குவாதிகள் இருக்கவே முடியாது. இது ஒரு அடிப்படை தத்துவமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டக்கூடிய விஷயங்கள் கேள்வி கேட்பது மிக முக்கியம். கேள்வி கேட்பதன் மூலமாக மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதை சொல்லுகின்ற காணொலியாக இது இருக்கிறது என்பதை சொல்லி மீண்டும் வேறொரு முறை சந்திப்போம், வேறொரு காணொலியில் சந்திப்போம். Until then, bye. நான் உங்கள் டிஜே சங்கர். நன்றி, வணக்கம்.